வணக்கம். இது கும்பகோணத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 2 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே வரக்கூடிய கரண்ட்டு பில்லே ரூ. 1800லேருந்து ரூ. 2000 அவ்வளோதான் கரண்ட்டு பில் வருது. இந்த மாதிரி ரொம்ப மீகராக சராசரியாக மின்சார கட்டணம் வரக்கூடிய வீடுகளுக்கு 2 கிலோவாட்டு போட சொல்லி அரசாங்கம் அதுக்கும் ரூ. 60,000 மானியமாக கொடுக்குறாங்க. மொத்த செலவு 1,60,000 வந்துடுது. அதில் 60,000 மானியமாக கிடைக்குது. இதுக்கு நீங்கள் வங்கி கடன் உதவி பெற்றும் நீங்கள் இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். இது மாதிரி ஷீட்டு உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000லேருந்து அந்த சிஸ்டத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் செலவு குறைஞ்சிரும். நேரடியாக ஷீட்டில் போடுறதுக்குன்னே மினி ரெயில் அப்படின்னு ஒரு சின்ன ரெயில் இருக்குது. அதை அந்த ஷீட்டு போட்டிருக்கிற பர்லினில் ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு மேலே இந்த பேனலை நாங்கள் ஃபிட் பண்ணிடுவோம். ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த ஷீட்டோடைய ஸ்ட்ரக்சரோட அந்த பேனலை நாங்கள் கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தினமும் எப்படி இருந்தாலும் உற்பத்தி உங்களுக்கு 10 யூனிட் வந்துடும். அப்போ 60 நாளைக்கு 600 யூனிட்டு கட்டாயம் உற்பத்தி ஆகுது. இதன் மூலயமா உங்களுடைய கரண்ட்டு பில்லு ரூ. 2,500லேருந்து ரூ. 3,000 வரைக்கும் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். வெறும் ரூ. 180 மட்டும் நெட்வொர்க் சார்ஜ் கட்டுற மாதிரி வந்துடும். நீங்கள் தாராளமாக தண்ணி மோட்டார் போட்டுக்கலாம், லைட்டு போட்டுக்கலாம், கேமரா ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபேன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துடுது. அதனால் உங்களுக்கு சராசரியாக கரண்ட்டு பில்லு ரூ. 1,800லேருந்து ரூ. 2,500 வந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 கிலோவாட் சிஸ்டமும் நீங்கள் போடலாம். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கிற இன்வெர்ட்ரு 3.3 கிலோவாட்டு. ஃப்யூச்சரில் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பேனல் அதை சேர்த்துக்கிட்டு 3.3 கிலோவாட்டில் நீங்கள் 15 யூனிட் உற்பத்தி பண்ணினாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இதுக்குரிய ஏசிடிசி ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்குரிய ஸ்ட்ரக்சரு, அதுக்குரிய எர்த்திங்கு எல்லாமே 3 கிலோவாட்டுக்கு போடக்கூடியதான் வரும். 2 கிலோவாட்டுக்குன்னு ஒன்று இல்லை. அதனால் 3 கிலோவாட்டு இன்வெர்ட்ரு, 3 கிலோவாட்டுக்குரிய கட்டமைப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து 2 கிலோவாட்டு பேனல் தான் நம்ம கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் அதிகமாக கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். ஆகவே ஒரு வீட்டுக்கு எத்தனை கிலோவாட்டு சிஸ்டம் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு மின் கட்டணம் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ ரூபாய் நம்ம மின் கட்டணமாக செலுத்துகிறோம், இதன் அடிப்படையில் தான் நம்ம அமைக்கிறோம். நம்முடைய மின்சார செலவு சராசரியாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னா 2 கிலோவாட்டு போடுங்க. 3,000, 3,500, 4,000 அந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 கிலோவாட்டு போடுங்க. அதுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா 5 கிலோவாட்டோ, 8 கிலோவாட்டோ, 10 கிலோவாட்டோ உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை மட்டும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம்.